வெல்கம் பேக் டு அறுசுவை பந்தி. இன்றைக்கி நம்ம அறுசுவை பந்தியில் பார்க்க போகிற ரெசிபி கோபி 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். வாங்க இப்போ ரெசிபி உள்ள போகலாம். முதல்ல தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 250 கிராம், மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், அஜினமோட்டோ 1 சிட்டிகை, பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு. முதல்ல காலிஃப்ளவரை தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம சுத்தம் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் சேர்த்துடுங்க. காலிஃப்ளவர் இதிலேயே 2 நிமிஷம் கொதித்ததும் தண்ணியை வடிகட்டி ஆற வச்சிடுங்க. இப்படி செய்கிறதால காலிஃப்ளவரில் இருக்க சின்ன சின்ன புழுக்கள் அழிஞ்சு சுத்தமாயிடும். இது இருக்கட்டும். இரண்டாவதாக மசாலா மிக்ஸ். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மேலே சொன்ன எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மிக்ஸாக கலந்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வராது. இதில் வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்து மசாலா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவரில் தண்ணியை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இதை இப்போ ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் ரீஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்ல சூடானதும் காலிஃப்ளவரை தனித்தனியாக சேர்த்து 3/4% வேக வச்சு எண்ணெயிலிருந்து எடுத்து தனியாக வச்சிடுங்க. 100% வேக வைக்க வேண்டாம். நம்ம யோசிக்கலாம், எப்படி கோபி 65 ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினா மட்டும் டேஸ்டியாக கிறிஸ்பியாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்குன்னு. அதுக்கு நான் இப்போது ஒரு சீக்ரெட் டிப் கொடுக்க போகிறேன். இந்த கோபியை டபுள் ஃப்ரை பண்ணினீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இரண்டாவது முறை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து 1 நிமிஷம் ஃப்ரை ஆனதும் எடுத்தால் காலிஃப்ளவரோட ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். குட்டீஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு லன்ச் டைம் ஸ்டார்டராக, ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக இந்த கோபி 65 சூப்பராக போகும். என்ன, இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த கோபி 65 தானே? இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.